சுட்டி சுட்டி முயல் கண்ணா. ஒரு அழகிய காட்டில் பெரிய பேசுமலை இருந்துச்சு. என்ன பேசுமலையா? அந்த கதையை பார்க்கலாமா? ஒரு சிறிய எலி பேசுமலைக்கு எதிரே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. ஏய் எலியே, சுண்டலியே, என்ன தைரியம் இருந்தால் எனக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பேன். இவ்வளோ பெரிய மலை உனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்குன்னு தெரியாதா? எலியாரே, என்னை பார்த்தீங்களா? நான் எவ்வளோ பெருசாக இருக்கவங்கள விட என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. நான் புயலுக்கும் பயப்பட மாட்டேன், எந்த புயலுமே என்னை ஒன்றும் செய்யாது. மழை காற்று என்ன அடித்தாலும் நான் எதிர்த்து தாங்கி நிற்பேன். என்னை யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியாது என்று தனக்குத்தானே கர்வமாக பேசியது. என்னை விட நீ ரொம்ப சின்ன எலி, உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படி என்று கேட்டது மலை. நான் சின்னஞ்சிறு எலி தான். என்னால் சின்ன ஓட்டை போட முடியும், மலைக்கு கீழே அடியில் தோண்ட முடியும், என்னால் ஓட முடியும், ஆட முடியும், பாட முடியும். உன்னால் முடியுமா? ஒரே இடத்துல தான் நின்றுட்டுருப்ப. மலையே, நீ என்னை விட சிறியதாக இருக்கலாம். நான் உனக்கு கீழே ஒரு ஓட்டை விட்டு ரொம்ப காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதை உன்னால் தடுக்க முடிந்ததா? அதை ஏதாவது உன்னால் செய்த முடிந்ததா அப்படின்னு கேட்டச்சான். உடனே மலை, ஐயோ, நம்மளை விட இந்த எலி ரொம்ப புத்திசாலியாக இருக்குதே அப்படின்னு தன் தவறை எண்ணியதாம். எலி நண்பா, இனிமேல் நான் ஆணவம் கொள்ள மாட்டேன். இனிமேல் நான் உன்னிடம் நட்பாக கொள்கிறேன் அப்படி என்றதாம். இந்த கதையின் நீதி என்ன தெரியுமா குழந்தைகளே? என்னத்தான் நாம் பெரியவனாக இருந்தாலும் தற்பெருமை கூடாது, ஆணவம் கூடாது. சிறியவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும் என்பதை உணருங்கள். நன்றி, வணக்கம். சுட்டி முயல் கண்ணாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.